2025 இருக்கிறோம். இப்ப ஒரு பேசி பொருளாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக முஸ்லிம்களிலே இருந்து இஸ்லாமிய விரோதிகள் உருவாகிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நிச்சயமாக பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதன் என்ற அடிப்படையில் செய்த காரியங்களை பின்பற்ற தேவையில்லை. முடிஞ்சா மதுஹபு தேவையில்லை, இமாம்களுக்கு பின்னால போக தேவையில்லை என்று சொல்லி எங்களுக்கு பின்னால வாங்காண்டு எங்கட பயான கேட்க வச்சு இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்தாட்டினாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா காரியங்களையும் பின்பற்ற தேவையில்லை. பகிரங்கமாக பேசுகிறார், மீடியாவில் பேசுகிறார். மார்க்கம் தெரியாத அப்பாவிகள் வீடியோவை பார்ப்பார்கள். சரிதான், முஹம்மது ரசூலுல்லாஹ்வும் மலக்கல்லையே, அவர் மனிதர் தானே, அதனால் அவருக்கும் பிழை போகலாம். மனிதன் என்ற அடிப்படையில் செய்த காரியங்களை நாங்கள் பின்பற்ற வேண்டிய தேவையில்லை. இது ஒரு யூதன் பேசல்ல, மார்க்கத்துக்கு விரோதமானவன் பேசல்ல. இஸ்லாத்தில உள்ளே இருந்து கொண்டே ஷரியத்துடைய போர்வையை போர்த்திக் கொண்டு முஸ்லிம் உம்மாவை வழிகெடுக்க புதிய புதிய குட்டி தஜ்ஜால்கள் உருவாகிறார்கள். தெளிவான ஹதீஸ். இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஃபித்னா நடக்க இருக்கிறது. அதுதான் தஜ்ஜாலுடைய ஃபித்னா. அது சாதாரண ஃபித்னா அல்ல. மலையை பொழிய வைப்பான், சுவர்க்கத்தை காட்டுவான், நரகத்தை கொண்டு வருவான், நாடியதை அவன் செய்து காட்டுவான். ஈமானிலே குறையுள்ளவர்கள் அவனுக்கு பின்னால் போய்விடுவார்கள். இந்த பெரிய தஜ்ஜால் வர முன்னால் உலகத்திலே 30 தஜ்ஜால்கள் தோன்றுவார்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குட்டி குட்டி தஜ்ஜால்கள் வருவார்கள். வந்து என்ன சொல்லுவார்கள்? மார்க்கம் சொல்லுவார்கள். மாலம் தஸ்மஉ அன்கும் வலா ஆபாருக்கும். அவர்கள் சொல்ற ஹதீஸ நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. உங்களோட மூதாதையர்களும் சொல்லாத புதிய ஹதீஸ் சொல்லுவான், உங்களை வழிகெடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். முதலாவது இந்த வேலி உடைக்கப்பட்டது. சஹாபாக்களுக்கு பின்னால் போக வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சான்றிதழ். நீங்கள் சஹாபாக்களுக்கு பின்னால போங்க. உலகத்தில் அவர்கள் சுவர்க்கத்துக்கு சான்றிதழ் கொடுக்கப்பட்டவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனாகிப், மனாகிப்னா என்ன? மனாகிப் மஜ்லிஸ் நடக்குது. உங்களோட ஊர்ல நிறைய இருக்கும், எங்கட பகுதிகளை விட. மனாகிப் என்றது புகழ், ஒரு ஆளுடைய புகழ பேசுறது. மனாகிபுல் அவுலியா, இறை நேசர்களுடைய புகழ். மனாகிபுல் சஹாபா, சஹாபாக்களுடைய புகழ். புகாரியில தனி பாடமே இருக்குது, வேறு வேறு கிரந்தங்களிலே தனி பாடம் இருக்குது. சஹாபாக்களுடைய புகழை சொன்ன பாடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சஹாபி சொல்றார், நபி அவர்கள் வளமை போன்று எங்களுக்கு சுபஹ தொழுவித்தார்கள். இந்த ஹதீஸ நல்லா கவனிங்க, யாராலையும் மறுக்க முடியாத ஹதீஸ், கருத்து வேற்றுமை பேசப்படாத ஹதீஸ், எல்லோரும் அங்கீகரிக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சுபஹ தொழுவித்தார்கள் வளமை போன்று. நாங்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் சுபஹ தொழுதோம். அக்பல இலைனா, நபி அவர்கள் எங்களின் பக்கம் முன்னோக்கினார்கள். ஒரு பயான் செய்தார்கள். மௌஇரத்துன் பலீகா, மிகவும் அழுத்தம் நிறைந்த, கருத்துகள் நிறைந்த, மிக உருக்கமான ஒரு பயான்.
அந்த பயான சுபஹ் தொழுவுக்கு நாங்கள் கேட்டோம். வஜிலத் மின்ஹல் குலூப், எங்களோட உள்ளம் எல்லாம் நடுங்கிச்சு. சஹாபாக்கள் சொல்றாங்க, உள்ளம் நடுங்கிச்சு. வதரஃபத் மின்ஹல் உயூன், கண்கள் கண்ணீரை வடித்தன, கண்ணால் கண்ணீர் கொட்டியது. முடியாமல் நாங்க சஹாபாக்கள் சொல்றாங்க, ராவி சொல்றார், அந்த சஹாபி சொல்றார், பொறுக்க முடியாமல் நபியிடத்திலே கேட்டோம், யா ரசூலல்லாஹ் கஅன்னஹா முவத்தா, இது பிரியாவிடை பயானத்தோடு இருக்குது, உங்களுடைய கடைசி பயானை போன்று இருக்குதே, அவ்வளவு உருக்கமாக இருக்கிறதே. அந்த பயானில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய அருமை தோழர்களே, சஹாபாக்களே, என்னுடைய வஃபாத்துக்கு பின்னால் فإنه من يعش منكم من بعدي, எனக்கு பின்னால், என்னுடைய மௌத்துக்கு பின்னால் நீங்கள் உலகத்திலே வாழ்வீர்கள். அந்த வாழ்க்கையில் فسيرى اختلافا كثيرا, மார்க்கத்தில் அதிகமான கருத்து வேற்றுமைகளை பார்ப்பீர்கள். மார்க்கத்திலே கருத்து முரணான காரியங்களை பார்ப்பீர்கள். இஃப்திலாஃபான நிறைய விடயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள்? فعليكم بسنتي, கருத்து மோதல் ஏற்பட்டால், பல கருத்துகள் சொல்லப்பட்டால், என்னுடைய சுன்னாவை நீங்கள் பற்று பிடியுங்கள். فعليكم بسنتي, சுன்னத்தில 4 விஷயங்கள் அடங்கும். நபியுடைய சொல், செயல், அங்கீகாரம், முஹம்மது ரசூலுல்லாஹுடைய சிஃபத்துகள். ஏந்த வார்த்தை இருக்கிறதா என்று பாருங்கள், என்னுடைய செயல் இருக்கிறதா என்று பாருங்கள், என்னுடைய அங்கீகாரம் இருக்கிறதா என்று பாருங்கள். இதோடு நிப்பாட்டல்ல. வசுன்னதி அல் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், என்னுடைய 4 கலீஃபாக்கள். எப்படியான கலீஃபா? நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள். நேர்வழிக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய 4 கலீஃபாக்களுடைய சுன்னாக்களையும் பின்பற்றுங்கள். இந்த ஹதீஸுக்கு உலமாக்கள் நிறைய எழுதுவார்கள். உலமாக்களுக்கு தெரியும் இந்த ஹதீஸுடைய ஷரஹ் எப்படி வருகிறது என்று தெரியும் உலமாக்களுக்கு. நபியுடைய வார்த்தைக்கும் சுன்னா என்றார்கள், 4 கலீஃபாக்களுடைய செயலுக்கும் சுன்னா என்றார்கள். அதுக்கு பிதஅத் என்று சாயமடிக்கல்ல. முஹம்மது ரசூலுல்லாஹ் அதை விட்டுட்டு பேசல. என்னுடைய சுன்னத்தை பற்றி பிடியுங்கள். வசுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், நேர்வழி பெற்ற என்னுடைய கலீஃபாக்களுடைய சுன்னாக்களையும் பின்பற்றுங்கள். யார் அவர்கள்? சையதுனா அபூபக்கர், சையதுனா உமர், ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹும். இவர்களுடைய வாழ்க்கையில் செய்ததும் சுன்னா, அதையும் பின்பற்றுங்கள். அதுக்கு ஒரு வார்த்தை பாவித்தார்கள், அப்பு அலைஹா பின் நவாஜில், உங்களுடைய கடைவாய் பற்களால் கடித்துக் கொள்ளுங்கள். கலட்ட பாப்பான், சஹாபாக்கள் இருந்து உம்மத்தை பிரிச்ச பாப்பான், தூரமாக்குவதற்கு முயற்சி செய்வான். கடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அவர்கள் சான்றிதழ் கொடுத்தார்கள். இவர்கள் குலஃபாக்கள், தலைவர்கள், ராஷிதூன்கள், நேர்வழி பெற்றவர்கள். இவர்கள் தான் உம்மத்துடைய பேரொளி. இவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய சுன்னாக்களை பின்பற்றுங்கள். இதைவிட தெளிவான ஒரு ஹதீஸ் தேவையில்லை. ஆனால் உம்மத்தை விட்டும் சஹாபாக்களை பிரிச்சுவதற்கு முஸ்லிம்களில் இருந்தே யூதர்கள் ஒரு கூட்டத்தை உருவாக்கினார்கள். அந்த யூத கைக்கூலிகளில் இருந்து ஒருவன் பேசுகிறான். நேற்று 1 பேசுகிறான். இது பொதுவிடமே, மிம்பரே, அதனால பேரை சொல்ல தேவையில்லை. நபியுடைய செயல்கள் அனைத்தையும் பின்பற்ற தேவையில்லை.
தெளிவாக பேசுறார். எங்களோட குழந்தைகளுடைய எதிர்காலம் எங்க போகுது, எங்களோட வாலிபர்கள் எதனை பின்பற்ற போகிறார்கள். குர்ஆனுடைய ஒரு ஆயத் போதும், ஒரு ஆயத் போதும். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹ் உஸ்வத்துன் ஹஸனா. நபியுடைய ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. நீங்கள் எச்சி துப்ப வேண்டுமா, முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பின்பற்றித்தான் செய்ய வேண்டும். உறங்க வேண்டுமா, எழும்ப வேண்டுமா, டாய்லெட் போக வேண்டுமா, டாய்லெட்டிலே உட்கார வேண்டுமா, எங்களுடைய எல்லா காரியங்களும் ஃபீ ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலிலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்றால் எங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் முன்மாதிரி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு புதுனமான விஷயம் அல்ல, இப்படி மக்கள் உருவாகுவாங்க. இதை விடவும் பேசக்கூடியவர்கள் உருவாகுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு தேவையில இருக்கிறோம்.